பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஆபாசம் ஆபாசம் ஆபாசம், திமுகனாலே ஆபாசம். உயர்திரு மு.க.ஸ்டாலின் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, தமிழ்நாட்டில் பெண்களுக்குத்தான் பாதுகாப்பு இல்லை. அதிகபட்சமாக திமுக தொண்டர்களை பெண்களை பற்றி ஆபாசமாக பேசுவதையாவது கண்டிக்கலாம் அல்லவா? திமுகவில் தன் வாழ்நாள் முழுக ஆபாசத்திலே ஊறி போன திருலாம் ஒரு கேடு. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர், இந்த பேருக்கெல்லாம் களங்கம் விழுக்கிற மாதிரி ஒருத்தர் இருக்காரு இல்லையா? ஒழுக்கமான ஓக்கியமான ஆட்சியா இருந்தா இந்த மாதிரி ஆளெல்லாம் உங்க கழகத்துல வச்சிருப்பீங்களா? தாவேக்காவில் ஒவ்வொரு தொண்டனின் பேச்சிலும் கண்ணியமும் கட்டுப்பாடும் ஒழுக்கமும் நிறைந்திருக்கும். எங்களுக்கு அரசியல் தெரியவில்லையா? திமுக பேச்சாளர் திரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, பெண்களை பற்றி ஆபாசமாகவும் அசிங்கமாகவும் பேசும் உங்களுக்குத்தான் அரசியல் தெரியவில்லை. திமுக உங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆபாசமான பேச்சுக்களை மேடையில் பேசிவிட்டு எப்படி உங்கள் வீட்டில் உள்ள மனைவி மற்றும் மகள்களுடன் சகஜமாக பழக முடிகிறது? அவர்கள் உங்களை அருவருப்பாக பார்க்க மாட்டார்களா? தாவேக்காவில் நாங்கள் அரசியல் மையமாக்கப்பட்டு விட்டோம். எங்கள் தளபதியால், எங்கள் அண்ணனால் களத்தில் நின்று சேவை செய்ய. அரசியல் இயக்கம் என்பது மக்களுக்காக சேவை செய்யத்தான். திமுகவில் உங்களை போல கீழ்த்தனமாகவும் பெண்களிடம் ஆபாசமாக பேசுவதற்கல்ல. நீங்கள் எல்லாம் எங்களை பற்றி பேச அறவே தகுதியற்றவர்கள். தாவேக்கா தமிழகத்தில் பரவி விட்டது, வளர்ந்து விட்டது. தாவேக்கா தமிழகத்தை ஆளும். இன்று என் பின்னால் மறைந்து கொண்டிருக்கும் சூரியனை போல் திமுகவும் தமிழகத்தை விட்டு நிரந்தரமாக மறையும். இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ ஸ்டேட்மெண்ட், இட்ஸ் அ வார்னிங். History will repeat the victory again.